ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது 9 எக்ஸ்சேஞ்சை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. 9 எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய URL எல்லாமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 9 எக்ஸ்சேஞ்சோட அப்ளிகேஷன் எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா iOS அந்த டிவைஸ்லேருந்து, அதாவது ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய URL, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆப் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இதெல்லாமே வந்து தடை பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது URL இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய 9 எக்ஸ்சேஞ்சை ஃபஸ்ட்டு வந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி 13 அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது 9 எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டுன்னு அதாவது இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஜிரெக்ஸ், CoinDCX, அப்புறம் காயின்ஸ்விட்ச் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து முதலீடு போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இப்போதைக்குன்னு குளோபல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இப்போதைக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சிலாம் நம்ம வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே அந்த டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி இல்லாததுனால அவங்க எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது புதுசாக யாருமே இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது URL எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வச்சுக்கோங்க. போன வருஷம் இதே மாதிரி தான், அதாவது 2022 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வெஜிரெக்ஸ், CoinDCX இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எதனால் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா GST, அதுக்கப்புறமா TDS, அதுக்கப்புறமா டேக்ஸ் இதெல்லாமே வந்து போட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே நமக்கு வந்து கட்டுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மாறினாங்க. இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டா மறுபடியும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வெஜிரெக்ஸ் CEO என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிக்சல் செட்டி டேக்ஸு, GST எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் பேஜில் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் Web3 ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான எல்லாமே நாங்கள் வந்து பிளாக் செயின் மூலியமாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பினான்ஸு, அதுக்கப்புறம் பிட்கட் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் Web3 ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறத விட நம்ம மெட்டாமாஸ்க் இல்லை ட்ரஸ்ட் வால்ட்டில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம். அதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிரெக்ஸ்லேயே கூடிய விரைவிலே கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ், GST, அதுக்கப்புறமா இந்த TDS எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண போகிறதா வந்து முக்கியமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி செயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இப்போ PEP20னா PEP20 அட்ரஸில் மட்டும்தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். அதே மாதிரி TRCனா TRC20 மட்டும்தான் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்ரேட்டம் மட்டும்தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரே எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்து, அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் உள்ளே வந்து INR அமௌண்ட்டை உள்ளே கொண்டுட்டு வரதும் சரி, இல்லை INR அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதும் சரி, இதெல்லாமே கூடிய சீக்கிரத்திலே நாங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வெஜிரெக்ஸ் தரப்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது வெஜிரெக்ஸ் CEO நிக்சல் செட்டி இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் தரப்பில் இருந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வச்சிருக்கிற ஃபண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தான் இருக்குது. யாரும் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் பேசி இதெல்லாம் நாங்கள் மறுபடியும் அப்ரூவல் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பினான்ஸ் தரப்பில் மட்டும் இல்லாமல் இப்போ 9 எக்ஸ்சேஞ்சுமே இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கூடிய சீக்கிரத்திலே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக அப்ரூவல் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யாருமே பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு, அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது சேஃப்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே டாலராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற, அதாவது பிட்கட் எக்ஸ்சேஞ்சு, பைபிட் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போதைக்குன்னு ரன் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் கூட மாற்றிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் வெஜ்ரெக்ஸுக்கு மாற்றுற மாதிரி இருந்தால் கூட மாற்றிக்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது, டிடிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறமா டேக்ஸ் எல்லாமே வந்து கட்டுற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவலுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸாக எல்லாமே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதில் நாங்கள் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.